ஏய் யாரை கேட்டா வேலி வைக்கிறீங்க? எடுங்கடா வேலியை. எவனை கேட்டு வைக்கணும்? நிலத்தை கேட்டோம், வச்சுக்க சொல்லிச்சு, வச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன கிண்டலா? வேலி அடைக்கிறதுனா சர்வேயரை கூப்பிட்டு அளந்ததுக்கு அப்புறம் வைக்கணும். முதல்ல எடுங்கடா வேலியை. எங்களால முடியாது, உன்னால முடிஞ்சா எடுத்து பாரு. ஏய் யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுட்டு பேசுற? தெரியுது தெரியுது. எங்க அப்பனுக்கு ஊத்தி கொடுத்து 20 ஏக்கர் நிலத்தை ஏமாத்தி எழுதி வாங்கினோட்ட பேசுறேங்கிறது நல்லாவே தெரியுதுயா. உங்க அப்பா ஒண்ணு சும்மா கொடுக்கலடா. 10 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு தான் எழுதி கொடுத்துருக்கான். உங்ககிட்ட என்னடா பேச்சு? எடுங்கடா வேலியை. ஏண்டா சிரிக்கிற? ஐயா அடிச்ச அடியில கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி அப்படியே சுருண்டு உலக்கடின்னு விழுந்தான் பாத்துக்கங்க. யாரா விழுந்தா? அவன்தான் ஐயா, அந்த பட்டாமணியா. நன்றி கெட்டவன். என்ன சொத்த மறந்துட்டு பேசுறியா? மரியாதையா பட்டாமணியார கூப்பிடுறான். யாரா அடிச்சா? அதான் ஐயா உங்க பெரியப்பா பசங்க வேலி எடுத்தானுங்க ஐயா. அத பட்டாமணியார் ஐயா போய் கேட்டாரியா, அதுக்கு அடிச்சுட்டானுங்க. மன்னிப்பு கேளுங்கடா, மன்னிப்பு கேளுங்கடா, மன்னிப்பு கேளுங்கடா சொல்லல. நாங்க பண்ணதெல்லாம் தப்புதான் சித்தப்பா. இந்த பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. அவங்க மட்டும் தான் இந்த புள்ள எல்லாம் சொல்லிருக்காங்க. அறிவு கட்ட முண்டங்களா, கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை அவன் காலடியில போய் தொலைச்சு வந்து நிக்கிறீங்களே. உங்களை யாரா நான் இல்லாதப்ப வெளியே அடிக்க போக சொன்னது? அவனுங்களை அழிக்கணும்னா எனக்கு ஒரு நொடி போதும். ஆனா இப்ப அது முக்கியம் இல்ல. அவனுங்களுக்கு எது சொந்தமா இருக்கோ அதெல்லாம் நமக்கு சொந்தமாகணும். அதுக்கு பத்திரமும் ரெடி ஆகணும், அவனுங்களுக்கு பாடையும் ரெடி ஆகணும். நீ நல்லா மைசூர் மகாராஜா மாதிரி ஆட்டிட்டு கடை. இப்போ உனக்கு குழு குழுன்னு இருக்குமே, கோட்டை கொடு. ஒளிச்சு வச்சிருப்ப கொடு. எடு. குடிக்கிறதுல வீரம் தெய்வா செஞ்சதுதான் கரெக்ட். அப்பன் கோட்டையை வாங்கி அடிச்சுட்டு போறானே, அதான்டா தப்பு. ஏய் என்ன சொன்ன? இப்ப என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. அப்பா மவனே உனக்கு ரொம்ப நொல்லு. தெய்வா எல்லாத்தையும் இறக்கு. சரிங்க. இந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு அதை போடுங்க. சரிங்க. டேய் எதுக்கு இப்ப இதெல்லாம் எடுத்து போட சொல்ற? தங்கச்சியை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. என்னடா சொல்ற? யாரு மாப்பிள்ளை? இப்போ வருவாங்க பாரு. நீ சீக்கிரம் குளிச்சிட்டு ரெடி ஆகு. ஏய் சீக்கிரம் போடுங்க. சரிங்க. ஆஹா இவனா என்ன கழுத்துல செருப்பு மாலையும் கையில கல்ல வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமா வர்றேன். ஒருவேளை எதுக்கு வர்றவங்க தலையில போட்டு ஆளை காலி பண்றது வேலையா இருக்குமோ? எதுக்கு நம்ம மரியாதையா யாரோ மாதிரி ஓரஞ்சாரமாவே போவோம். வாப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. செத்த அந்த கல்லப்புடிய வேட்டை கட்டிக்கிறேன். ஏன் கல்ல கீழே வச்சுட்டு வேட்டியை கட்ட வேண்டியதானே?
வாயிலடி 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 ஐடியா ஏய் ஓ வாயிலடா ஏவா இல்லையா ஏப்பா இது என்ன சாதாரண கல்லு நினைச்சியா முக்கியமான கல்லு கல்லவரா வேட்டி கட்டிக்கிற ஏன்டா கத்துற கட்டுறா என்ன ஆகுறாது சீக்கிரம் கட்டுறா இருடா தலையில விடா என்னடா நீ முதல்ல கையில வைக்க சொல்ற இப்ப தலையில வைக்க சொல்ற கிறுக்கு பிடிச்சிருக்குமோ ஏய் ஆடாதடா ஆறா கட்டுறா நீ ஐயா தலையில விடா வழியில நின்னு உசுரம் எடுத்துக்கிட்டு இருக்கா டேய் நில்றா கல்ல கையில கொடுத்து நீ பாடு போய்க்கிட்டு இருக்க கல்ல வாங்கிட்டு போடா ஏண்டா அதை எடுத்துட்டு போய் நான் என்ன தாஜ்மஹாலா கட்ட போறேன் தூக்கி போட்டு போட கிறுக்கு பயலாம் டேய் நான் கிறுக்கனாடா சும்மா கிடந்த கல்ல கையில கொடுத்து கிறுக்கு பையனா சொல்லிட்டு போற இருக்குடா ஒரு நாளைக்கு இதே கல்ல உன்னை தூக்க வைக்கிற ஐயோ கப்பலாம் அம்மா யாராவே இவன்டா என் தலையில கள்ள தூக்கி போட்டது. அத்தி கொலைக்கேசுல மாட்டி விட்டாயில சாமி ஐயா இதா பொண்ணு வீடு வா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வணக்கம் வணக்கம். வாங்க மாப்பிள்ள வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க எல்லாரும் உட்காருங்க சந்தானத்தை காட்டுறது இருக்கட்டும், பொண்ணை எப்ப காட்ட போற? அவசரப்படாதீங்க மாப்பிள்ள உடவையை கொடுத்தாதானே பொண்ணு கட்டிக்கிட்டு வரும் யாராவது கேட்டு பாருப்பா ஐயா பொண்ணுக்கு என் பையனை கட்டிக்க இஷ்டம் தானா சம்மதம் இல்லாம கூப்பிடுவோமா சரி சரி நீங்க போங்க டேய், என்ன நீ மாப்பிள, வீச. கட்டிட்டு வர சொல் புடவைய. புடவைய பொண்ணுகிட்ட விடுறா நீ கட்டிக்காத கலவா, கல்யாணத்தை நடத்த வந்தியா இல்ல நிறுத்த வந்தியா? யாரடா இவளுக்கு மாப்பிளைய கூட்டிட்டு வந்திருக்க? அவனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு இவ கழுத்தை நீயே நெரிச்சு கொன்னுடலாம். அம்மா கொல்றதுக்காகமா அந்த ஏற்பாடெல்லாம் பண்றேன் அவ வாழறதுக்குமா அவரும் நமக்கு முறை மாப்பிள்ள தானமா முதல்ல அவர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம் புடவைய கட்டிக்கிட்டு சிரிச்ச முகத்தோட வர சொல்லு அண்ணா அங்க பாரு உட்காந்துட்டா எந்திரிக்க முடியல ஓய், எங்க போற? பொண்ணுக்கு உன்னை கட்டிக்க இஷ்டமான்னு கேட்டுட்டு வந்துடுறேன் இந்த நேரத்துல இது ரொம்ப தேவை. பொண்ணு இருக்க பக்கம் போய் எட்டி பார்த்த வீட்டுக்கு போய் வெட்டிடுவேன். பத்திட்டு உட்கார். என்ன? எந்திரிக்காம பாத்துக்க. பாசம் டேய், நீ அது வீசி ஒண்ணும் இல்ல, தொலைடா. பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணணுமா? உங்க அண்ணனை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. அவன் பிடிவாதம் பிடிச்சான்னா அதை யாராலையும் மாத்த முடியாது. எல்லாம் உன் தலைவிதின்னு நினைச்சுக்கோ. இந்த புடவையை மாத்திட்டு வாமா. காபி தண்ணி காட்டுறானுங்க, டீ தண்ணி காட்டுறானுங்க, பொண்ணை மட்டும் கண்ணுல காட்டவே மாட்டேங்கிறானுங்க. ராசாத்தி என்ன? அத சாதாரண புடவை நினைக்காத அதுக்குள்ள என் உசுரே வச்சிருக்கேன் ஆமா உசுர நூலா நெஞ்சு வச்சிருக்கீங்களாக்கும் புடவை கட்ட இம்புட்டு நேரமா ஆகும். அம்மா ராசாத்திய சீக்கிரமா வர சொல்லுமா ராசாத்தி, ராசாத்தி,
ஐயா நான் சொல்றதை கேளு, கதவை திறம்மா. நான் சொல்றதை கேளு, கதவை திறம்மா. ராசாத்தி, கதவை திறம்மா. ராசாத்தி. நில்லுங்க. கிட்ட வராதீங்க. கிட்ட வந்தீங்க. வெட்டிடுவேன், வெட்டி. என்ன காரியத்தை நீ பண்ற? கிட்ட வராத. போ. பாத்துக்கிட்டே இருக்கேன். அருவாளை புடிங்கி போட்டு அவனை தூக்கிட்டு வாடா. சத்தி அருவாளை கீழே போடுமா, சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போலாம். மாட்டேன். ஏய், ஒட்டச்சி அருவாள் எடுத்து சோக்காடிக்கிட்டு இருக்கா கோட்டையனுக்கு மாதிரி பறக்க பார்த்து என்னடி பண்ணுவ நீ? ஆ? யாரடி வெட்ட? டேய்! குட்டி நல்லா அருவா போடுறான். எனக்கு இப்படித்தாண்டா வேணும். கதிரே, பொண்ணு ஆஸ்பத்திரி கூட்டு போய் உசிரை காப்பாத்து. செத்துட்டான்னா கல்யாணம் நின்றோம். நான் வந்து தாலி கட்டணும். அண்ணே வாடே போலாம். இந்த கிழலோட எழுத்துட்டு வா. நான் வாய் வச்சா விளங்காது. வாயா. என் தங்கம் இல்ல ராசத்தி, அருவாளை கீழே போட்டு வாமா. அம்மா சொல்றேன்ல, ஆஸ்பத்திரிக்கு போலாமா? மனசுனா என்ன? பென்சிலால எழுதி ரப்பரால அழிக்கிறதுன்னு நினைச்சீங்களா? சின்ன வயசுல இருந்து எனக்கு அவருக்கு நானும் பழக வச்சுட்டு இப்ப வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா எப்படி? ரசதி, நான் சொல்றதை கேளுமா. முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போலாம், மத்தத அப்புறம் பேசிக்கலாமா? வாமா. வராத. இங்க வந்த அண்ணனுக்குள்ள பார்க்க மாட்டேன். ஒன்னையும் வெட்டிடுவேன். போங்க போங்க. டேய், என்னடா சொல்ற? அவன் போங்கன்னு சொல்றல. போங்க போங்க. போங்கடா. என்னடா? போங்க. எல்லாம் வெளிய போங்க. போ. வெளிய போ. டேய், டேய், டேய். ஓடாத. போங்க. நீ வா. அவனை எடுக்கல. டேய், 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 டேய். கதவை மூடு. நான் சொல்றதை கேளுடா. சாவியை கொடுடா. டேய், சாவியை கொடுடா. சாவியை போங்கடல. ஏய், இங்க வாடா. அட்ரஸ் எல்லாம் எடுத்துட்டு என் தங்கச்சி செத்து போயிட்டால் தந்தி கொடு. ஏய், ஆடைக்கு ஏற்பாடு பண்ணு. குளத்தை அமக்களமா எடுக்கணும். தார தம்பட்ட உரிமை மேடம் கேட்டு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணு. போங்க. டேய், அப்பனுக்கு அப்பனா, அண்ணனுக்கு அண்ணனா இருந்துட்டு அவளை உசுரோட ரூம்ல வச்சு பூட்டிட்டு இப்படி பேசுறியேடா. பின்ன என்னம்மா கர்மாதியா பண்ண? கல்யாணத்துக்கு தானே ஏற்பாடு பண்ண. ஆயப்பன் தெரியாத அனாதைக்கெல்லாம் என் தங்கச்சி கொடுக்க முடியாது. அப்ப ஏற்பட்ட பெரிய மனுஷனுக்கு இல்லம்மா. சாவியை கொடுடா. சாவியை கொடுடா. கொடுக்க முடியாது. போ. ஏண்டா, எந்த சொந்தத்தை வச்சுடா இங்க வந்திருக்கிற அநாத பயல? மாமா, உசுர உள்ள வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, அது இதுதானா மாமா? எந்த நேரத்துல எதை பேசிட்டு இருக்க? வா ஆஸ்பத்திரிக்கு போலாம். தொடாதீங்க. இப்ப நான் கதிர்வேலோட தங்கச்சி. என்ன தாலி கட்டி உங்க பொண்டாட்டிய தூக்குனா தூக்குங்க, இல்ல விட்டுருங்க. ஏய், விடுங்கடா என்ன? மாப்பிள்ளை, தாலியை கட்டி உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு போங்க. கட்டி மேலே கட்டி மேலே கட்டி மேலே. மாமா, சாகணும்னுதான் விஷத்தை குடிச்சு இப்ப தாலி கழுத்துல ஏறினோன்னு உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் மாமா.
ராசாத்திக்கு ஒன்றும் ஆகலையா டாக்டர்? சாரி சார், அவங்க வர்ற வழியிலேயே இறந்துட்டாங்க. ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி. போரா போரா ஒரு பொட்டு வச்ச வெண்பூரா காத்தா பறந்து போரா. போரா போரா ஒரு பூ முடிச்ச வெண்ணிலா உசுர மறந்து போரா. யாரு யாரு வந்து ஆறுதல் சொல்ல, அட யாரு சொன்னா கூட தேறுதல் இல்ல, என் சுமதாங்க நாதி இல்ல. மண்ணுக்கு போகத்தான் எல்லாரும் பிறந்தோம்,